கேஸ் நம்ம இந்த வீடியோல ஃபேட்ஃபுல் எபிசோட் 17ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ ஏதோ சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க காதை கொண்டு போய் அவர் வாய்க்கிட்ட வச்சு என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்மளும் அவங்கள அப்படியே பிடிச்சிடுறாரு. அவங்களும் அப்ப நீங்க முழிச்சிட்டு தான் இருந்தீங்களான்னு சொல்லிட்டு எந்திரிக்க போக ஆள் விடுற மாதிரி தெரியல. நான் எந்திரிச்சிருந்தேன்னா நீ இவ்வளவு நேரம் சொன்ன எதையோ என்னால கேட்டிருக்க முடியாது. அவங்களும் அவர் கையை தட்டி விட்டுட்டு அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்னு கேக்குறாங்க. எனக்காக லூமான்சினியை நீ தரமட்டமாக்குவேன்னு சொன்னீல, இல்லையே நான் சொல்லியேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சிரிப்பு போட்டுட்டு இருக்கேன். தேங்க்யூ ப்ராடக்ட் பண்ண சொன்னா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் அங்க எந்த பிரச்சனையும் வராது, எல்லாத்தையும் பிரின்ஸ் ஆன் பார்த்து பாருன்னு அவங்க சொல்றாங்க. பரவாயில்லையே, எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு தான் என்ன பார்க்க வந்திருக்கியா, நீ என்ன அவ்வளவு மிஸ் பண்ணியா நாள் கேட்க. அவங்களும் என்ன இருந்தாலும் நம்ம எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டோம், அதான் பார்த்துட்டு போலான்னு. என்னது ஃப்ரெண்டா, ஒரு ஃப்ரெண்டோட கைய நீ இப்படிதான் பிடிச்சிட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருப்பியா நாள் கேட்க. சிக்கிங் நீ ஏற்கனவே என் மனசுல என்னோட பிரின்சஸ் ஆயிட்ட நாள் சொல்றாரு. டக்குன்னு நம்ம மாஸ்டர் கோவும் அசிஸ்டண்டும் உள்ள வரும். நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அவங்களும் குசியா போயிடுறாங்க. பிரின்ஸ் நாங்க உங்களை சரியா ப்ரொடக்ட் பண்ணல, என்ன மன்னிச்சிடுங்க. நம்மளும் உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றாரு. என் இன்டர்னல் எனர்ஜியை நீங்க சரி பண்ணப்பயே என் கான்சியஸ் திரும்ப வந்துடுச்சு. ஜியாங்கோ சூயிங்கும் சேர்ந்துதான் என்ன பாய்சன் அட்டாக் பண்ணாங்கன்னு ஆள் சொல்லிடுறாரு. அவங்களும் இது ஏற்கனவே சந்தேகப்பட்டதுதான். அப்புறம் நான் கண்முழிச்ச விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம், அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம் நாள் சொல்ல. இந்த பக்கம் அப்படியே ஜியாங்க நடு ராத்திரியில ஆள் எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் கேட்டு சும்மா காத்துவாங்க தான் போறங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே வர அங்க நம்ம சூயிங் நின்னுட்டு இருக்காங்க. நீ பையங் மாஸ்டர் பார்க்க தானே போயிட்டு இருக்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நாள் சொல்ல. இத பாரு, எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது, ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப நம்ம ஒண்ணு சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், அதான் சொல்றேன் தேவையில்லாம அவளை பார்க்க போய் நம்மள பிரச்சனை எல்லாம் மாட்டி விட்டுறாதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஆளு அங்கிருந்து கிளம்ப. அது எல்லாத்தையும் நம்ம அசிஸ்டண்டும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் இப்ப ஏதோ ஒரு தகவல் வருது. அவங்களும் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு குயிசி வேலையில சீக்கிரமாவே மியூசிக் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ண போறாங்களான்னு சொல்றாங்க. நம்மளும் இது ரொம்பவே கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவல், கண்டிப்பா லீயே கூட அங்க வருவான்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அவங்களும் அவங்க அம்மா கிட்டதான் குயிசி வேலையில மியூசிக் கத்துக்கிட்டதா சொன்ன விஷயத்த சொல்றாங்க. அப்ப அவன் கிட்ட இருக்கிற ஓசங் சீசங்கிற அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே உன் அம்மா தான் உனக்கு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன்னு ஆளும் சொல்றாரு. அங்க போனா உன் ஐடென்டிட்டியை பத்தி ஏதாவது தெரிய வரலாங்கிற மாதிரி அவரு சொல்ல, நம்ம ஹீரோயினும் என்னை பத்தி தெரிஞ்சிருந்தோ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா பிரின்ஸ் என்னால நீங்க பிரச்சனையில மாட்ட வேணாம்னு நினைக்கிறேன், இத நானே பாத்துக்கிறேன். நம்மாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்லி அப்படியே ரொமான்டிக்கா போட்டு தாக்க. நம்ம ஹீரோயின் இப்ப நேரா லோ மாஸ்டர் தான் வந்து மீட் பண்றாங்க. பக்கத்துல இருந்த அந்த காம்படிஷனுக்கான இன்வைட்டிங் பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க இதுல கலந்துக்க போறீங்களா, நாங்களும் வரலாமான்னு அவங்க கேட்க. ஆளும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா வரலான்னு சொல்றாரு. அப்பனா நேன் பையும் என் கூட கூட்டிட்டு வரலாமா, ஆனா அவர் இருக்கிற கண்டிஷனுக்கு பிரச்சனை இல்ல, எங்க டாக்டர் கூட இருந்து அவரை பார்த்துப்பாரு. அப்ப சரின்னு அவரும் சொல்ல இப்ப திரும்ப சூயிங்க ஜியாங்க தான் சீக்கிரட்டா வந்து மீட் பண்றாங்க. இதுக்கு சும்மா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க நாள் கேட்க. நேன் பையும் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு வர போறானா, ஆனா அவ அன்கான்சியஸா தானே இருக்கான், அதான் எனக்கும் புரியல. சீக்கிரம் அப்படி என்னதான் பிளான் பண்றான். சரி இந்த விஷயத்த பையங் மாஸ்டருக்கு தெரியப்படுத்திட்டு அவங்க சொல்ல, நான் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் நீ எனக்கு ஆர்டர் போடாதுன்னு சொல்றான். அப்படியே பேச்சுவார்த்தை லைட்டா கலவரமா மாறுது. நம்ம சூயிங் அவங்க கண்ணத்திலே ஒண்ணு விடுறாங்க. என் தங்கச்சி நீ ஏமாத்திட்டு இருக்குன்னு தெரிஞ்சு நான் பொறுமையா இருக்கனா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, தேவையில்லாம பொறுமையா சோதிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நாளைக்கு காம்படிஷன்ல நானும் என் ஐடென்டிட்டியை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நம்ம ஹீரோ அந்த காம்படிஷனுக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து வருவாங்க, கண்டிப்பா நம்மள அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. சரி என்ன ரெடி பண்ணி விடுனாலும் சொல்ல அவங்களும் அவருக்கு அப்படியே அவர் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறாங்க. லைட்டா அவங்களுக்குள்ள ரொமான்ஸும் ஒர்க் அவுட் ஆகுது. நம்மளும் அப்படியே அவங்க பக்கத்துல வராரு. ஃப்ரெண்ட்ஸ் நமக்குள்ள என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு, நான் ஒன்னும் முழுசா உங்களுக்கு சொந்தமாகலன்னு அவங்க சொல்ல நம்மளும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்ப நான் வெயிட் பண்றேன் இதுக்காகன்னு அவங்களும் கேக்குறாங்க. நீ எனக்கு முழுசா சொந்தமாகறதுக்காகன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே வந்து கிளம்ப. இந்த பக்கம் காம்படிஷனுக்கான டைமும் வருது. நம்ம லோ மாஸ்டர் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஹீரோயின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அங்க வராரு. இந்த மியூசிக் காம்படிஷன்
காம்படிஷன் தான் எல்லா மேஜர் மார்ஷல் ஆர்ட் செக்டரையும் ஒன்று சேர்க்கும். யூ ஃபேமிலி தான் அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அடுத்து இங்க எல்லாமே நம்ம தான். ஆனா எங்களுக்கு அடுத்த வாரிசு இல்லைங்கிறதுனால இப்ப வர வர எங்களுக்கான பவரும் குறைய ஆரம்பிச்சுட்டுங்கிற மாதிரி சொல்லி அவர் லைட்டா ஃபீல் பண்ண யூ ஃபேமிலியோட மாஸ்டர்ஸான தாத்தாவும் பாட்டியும் அவங்க எல்லாரையும் இப்ப வரவேற்கிறாங்க. நம்ம லோ மாஸ்டரும் அங்க இருக்கிற மத்த மார்ஷல் ஆர்ட் செக்டர்ஸை பத்திலாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பை ஃபேமிலியோட இடம் மட்டும் அங்க எம்டியா இருக்கு. எப்படா கேப் கிடைக்கும் எங்களை சரிச்சுட்டு எங்க இடத்த பிடிக்கலன்னு சொல்லி அவனுங்க பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கண்டெஸ்டை மிஸ் பண்ண வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஆள் சொல்ல அவங்களும் இப்ப கண்டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லீ அவரோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்கிட்டு அப்படியே முன்னாடி வராரு. ஆள் அப்படியே அவரு கைவண்ணத்தை காட்ட ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் தான் அவங்க எல்லாரும் அதை என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரு மியூசிக் அவங்க எல்லாரையும் பயங்கரமா சோதிக்குது. அங்க இருந்த மொத்த பேரும் அவங்க தலையை பிடிச்சிட்டு அப்படியே திணறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அப்ப வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் இது ஒரு சாதாரண மியூசிக் கண்டெஸ்ட். ஹியூ ஃபேமிலி தான் இங்க ரொம்பவே பவர்ஃபுல்ங்கிறத காட்டுறதுக்கு தான் இது ஒரு டூலா யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்ல நம்ம லூ மாஸ்டர் உட்பட அங்கிருந்து மொத்த பேருமே திணறிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினை அது கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணல. நம்ம ஹீரோவும் மேல இருந்து அது எல்லாத்தையும் அமைதியா அப்படியே பார்த்துட்டு இருக்க யூ ஃபேமிலியை சேர்ந்த அந்த தாத்தாவும் பாட்டியும் கூட இப்ப அதை நோட் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் லைட்டா ஸ்மைல் பண்ண திடீர்னு பார்த்தா உள்ள ஒரு புது என்ட்ரி நேரா நம்ம லீ மண்டையிலேயே லேண்டுக்கு வராங்க. ஆளதை பார்த்துட்டு டக்குன்னு பின்னாடி போக அவங்களும் அங்கிருந்து ஒரு ஸ்டாச்சு எடுத்து அப்படியே பறக்க வர்றாங்க. நம்மளால அதை பார்த்துட்டு மியூசிக்லயே அதை அப்படியே பீஸ் பீஸா சதுர வைக்க இவங்க தான் பை ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கூட்டத்துக்கு ஒரு வணக்கத்தை வைக்கிறாங்க. நம்ம யூ ஃபேமிலி மாஸ்டர்ஸும் நீங்க லேட்டா வந்தது பிரச்சனை இல்லை, ஆனா இதுக்காக இவ்வளவு பெரிய கலவரம்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்ப இவன் தான் பை ஃபேமிலியோட யங் மாஸ்டரா ஜியாங்கும் சூயிங்கும் கூட சேர்ந்துதான் வேலையை காட்டிட்டு இருக்காங்களாங்கிற மாதிரி யோசிக்க அந்த யங் மாஸ்டர் நம்ம மார்ஷல் ஆர்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் இதே மாதிரி ஒன்னா மீட் பண்றது எவ்வளவு அபூர்வமான ஒரு சம்பவம். நம்ம ஏன் இன்னைக்கு ஃபேமிலி ரேங்கிங் ஃபெஸ்டிவலையும் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாங்க. நம்ம லோ மாஸ்டர் இவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு பை ஃபேமிலி எப்ப லீசியாங் ஐலாண்டுக்கு ஹெட் ஆனீங்க நீங்க சொல்றதான் நாங்க கேட்கணுமா நாள் கேட்க அவங்களும் அவங்க கிட்ட இருந்த ஒரு பாட்டில் வெளியெடுக்கிறாங்க. இது ஃபூசங் சீடு எங்க ஃபேமிலி ட்ரெஸரி. இந்த காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு நாங்க இதை கிஃப்டா தர தயாரா இருக்கோம். யூ மாஸ்டரும் அதை வாங்கி அப்படியே செக் பண்ணி பாக்குறாரு. நீர் நெருப்புன்னு எதாலையுமே அழிக்க முடியாது டிவென்ட்ரியோட சீட் ஆகிது. அங்கிருந்த மொத்த பெருமை லைட்டா பரபரப்பாக நம்ம ஹீரோயின் அதை நோட் பண்றாங்க. இவனுங்க கொடுக்குற பில்டப்ப பார்த்தா இது கண்டிப்பா இது ஒரு பெரிய ட்ரெஸரின்னு தான் நினைக்கிறான். அவங்களும் இப்ப லோ மாஸ்டர் சேலஞ்ச் பண்றாங்க. ஆளும் கடுப்பாய் ஃபைட்டுக்கு கிளம்புறாரு. ஆனா வயசான காலத்துல அவரால் சுத்தமா முடியல. ஜியாங் நீ போ. ஆளும் காதுல விழாத மாதிரியே அப்படியே கொஞ்ச நேரம் சமாளிக்கிறான். மொத்த கூட்டமும் சிரிக்க ஆரம்பிக்க நீ போக போறியா இல்லையா? போறேன் வேற வழின்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே நடுங்கிட்டு ஸ்டேஜுக்கு போறான். ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஆள் ஸ்வாட் எடுக்கிறதுக்குள்ளே அவங்க அப்படியே அவரை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சந்ததி கேப்ல அவனும் பார்த்து செல்லான்னு சொல்றான். ஆனா அவங்களும் அவனை அப்படியே அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. என்னடா எப்ப கேட்டாலும் ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொன்ன ஆனா ஒரு மூவ் கூட பண்ணாம இப்படி கேவலமா தோத்துட்டே நாள் கேட்க இல்லங்கில் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான் அங்க இருந்த மத்த ஃபேமிலிஸ் லோ ஃபேமிலியில வேணா பசங்க இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட இருக்காங்கன்னு சொல்ல அடுத்தடுத்தால் இப்ப களத்துல இறங்குறானுங்க. ஆனா பை யங் மாஸ்டர் எல்லாரையுமே அடிச்சு பறக்க விட ஹை ஃபேமிலில இருந்து ரெண்டு பேர் இப்ப அட்டுட்டத்துல வரானுங்க. ஆனா அவனுங்களையும் அவங்க காலி பண்ண லோ மாஸ்டர் இவ்வளவு காலம் நம்ம லீசியாங் ஐலாண்டுக்கு நீங்க லீடரா இருந்துட்டீங்க, அதனால போனா போதுன்னு உங்களுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு தரேன். உங்க ஃபேமிலில இருந்து யார் வேணாலும் என்ன சேலஞ்ச் பண்ணலாம். ஆனா அவர் ஃபேமிலில எங்க ஆள் இருக்காங்க. ஆளும் அப்படியே தயங்கி உட்காந்துட்டு இருக்கு. என்ன யாருமே இல்லையா? அப்பனா இப்பல இருந்து பை ஃபேமிலி தான் லீசியாங் ஐலாண்டுக்கு லீடருங்கிறத நீங்க ஒத்துக்கங்க. நம்ம ஹீரோயின் நியான் பை உங்களோட ஸ்டூடெண்ட் தானே, ஆனா அவரால் இப்ப இங்க வர முடியல. அவருக்கு பதிலா நான் உங்களுக்காக சண்டை போடட்டுமா? ஆளும் நிஜமாவான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் அப்படியே களத்துல இறங்க ரெடி ஆகுறாங்க. பை யங் மாஸ்டர் மது நீ யாருங்கிறத சொல்லு. நியான் பை என்னோட ஹஸ்பண்ட், அவரு லோ மாஸ்டரோட ஸ்டூடெண்ட். இப்ப அவரோட இடத்துல இருந்து நான் சண்டை போட போறேன்னு அவங்க சொல்றாங்க. லோ மாஸ்டருக்கு ஸ்டூடெண்டா? ஆனா அதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்க ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் நாங்க உங்ககிட்ட சொல்லி ஆகணுமான்னு கேட்க வாய் வார்த்தையிலே இங்க ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. பை யங் மாஸ்டர் எல்லாம் சரி, ஆனா நான் ஒரு பொண்ணு கூட எல்லாம் சண்டை போடுறது இல்ல. அதாவது அவங்க இங்க பையன் கிட்ட போட்டிருக்காங்களாம், அதை தான் பதிவு பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஏன் என்கிட்ட தோத்துருவான்னு பயமான்னு கேட்க அவங்களும் வா பாத்துலான்னு சொல்றாங்க. அவங்களும் லோ மாஸ்டரோட ஸ்வாட கைமாத்த வாங்கிட்டு அப்படியே களத்துல இறங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளும் மேல நின்று கூலா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வித்த
காட்டிடுறாங்க. அவங்க ஸ்வாடும் அங்கிருந்து பறந்துருது. நீ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மாசா அப்படி அங்கிருந்து கிளம்ப போக விட்டு அவங்க புத்திய காட்டிடுறாங்க. டக்குன்னு ஏதோ ஒரு வித்தியாசமான பவுடர் யூஸ் பண்ண ஃபைன்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து அவங்கள லாக் பண்ணிடுது. நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த இடத்துல பறக்குறாங்க. பை யங் மாஸ்டர் சிரிப்பு போட்டுட்டு லோ ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே நீ ஒன்னு சொன்ன, அப்ப அவங்களோட வின் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி நீ தப்பி பார்க்கலாம். ஆனா நம்ம ஹீரோயின் ட்ரைனிங் எடுத்தது சவுண்ட் ஸ்ட்ரைக்க, கண்டிப்பா இவங்களால நம்ம மூவா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு அவங்க பவுடர் யூஸ் பண்றாங்க. பை யங் மாஸ்டர் சமையா வாங்கிட்டிக்க நம்ம ஹீரோயினை வந்து டக்குன்னு அவங்க கழுத்தை பிடிச்சிடுறாங்க. மேல கைய வச்ச உடனேதான் நம்ம ஹீரோயினுக்கும் புரியுது, அப்பனா நீ ஒரு பொண்ணா, ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டீல, இனிமே உன்னை ஆக்குற மண்ணான்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு அவங்கள அப்படியே அட்டாக் பண்ணு. நம்ம ஹீரோயின் திரும்ப அவங்க கையில வசமா சிக்கிடுறாங்க. ஆனா இந்த வாட்டி டிராகர் எடுத்து அப்படியே அவங்க மண்டியிலே ஒண்ணு வைக்க அவங்க ஹாப்பின்னு உடஞ்சி முடியலாம் அப்படியே பறக்குது. இவ்வளவு நேரம் யாருக்குமே அடையாளம் தெரியலையா, அப்பனா பை யங் மாஸ்டர் ஒரு பொண்ணான்னு சொல்லி மொத்த பேரும் வாய பொழந்துட்டு இருக்க. லோ யங் மாஸ்டர் அப்ப உங்க ஃபேமிலியும் பையன் கிடையாதுன்னு சொல்லி ஆளொரு பக்கம் சிரிப்பு போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் மாஸ்க் கட்டிட்டு திரும்ப அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அந்த திருட்டு யங் மாஸ்டரும் திரும்ப அவங்கள அட்டாக் பண்ண போக அதுக்குள்ள அவங்க அப்பா அங்க வந்துடுறாரு. என் பொண்ணு இங்க வந்து என் குடும்ப பெரிய கெடுத்துட்டா, அவளுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வா போலான்னு சொல்லி ஆளப்படியே அவங்கள அங்கிருந்து இழுத்துட்டு போக நம்ம யூ மாஸ்டர் நம்ம ஹீரோயின் தான் ஜெயிச்சதா சொல்லி அந்த சீடியும் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸரி எனக்கு தேவைப்படாது, அதனால இந்த போட்டியை இன்னும் சுவாரஸ்யமாக்குறதுக்காக நான் இதை ஏலவில்லான் இருக்கேன்னு சொல்லிட்டு 10 சில்வர் காயின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 100, 200, 1000, 10,000 சொல்லி ஏலம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ 30,000 கேட்டுட்டு மாசா அப்படியே உள்ள என்ட்ரி ஆகுறாரு. அங்கிருந்து நிறைய பேருக்கு அவரு தெரிஞ்சிருக்கு. பையுவான்னு சொல்லி பேச ஆரம்பிக்க நம்ம லூ மாஸ்டரும் இவரு தான் நான் சொன்ன என்னோட ஸ்டூடெண்ட் டைன்கியூவோட 4th பிரின்ஸ் நாள் சொல்ல. ஒரு பக்கம் நம்ம ஜியாங்கும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவனுங்க ஒரு பக்கம் பயத்துல அப்படியே உட்காந்து தான் காட்டுறாங்க. யூ ஃபேமிலி சேர்ந்த அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் அவர் அப்படியே வரவேற்றுட்டு இருக்கு. நம்மளும் நேரா அப்படியே ஜியாங் கிட்ட போய் அங்கிருந்த ஒரு ஆப்பிள மட்டும் எடுத்துட்டு உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறாண்டாங்கிற மாதிரி நேரா நம்ம லோ மாஸ்டர் பக்கத்துல போய் உட்காந்துடுறாரு. ஏலம் ஓடிட்டு இருக்கு. நம்ம லியூ 90,000 சில்வர்னு சொல்ல நம்ம ஹீரோ அசால்ட்டா 1,00,000 சில்வர் காயின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் ஏலமும் ஒரு முடிவுக்கு வருது. நம்ம ஹீரோயினும் 1,00,000 ஒரு தரம், 1,00,000 2 தரம்னு சொல்றாங்க. நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா நம்ம பவுண்டரி ஹண்டர். இந்த டிவென்ட்ரியோட கல்டிவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோட பவர்ஸ பத்தியாவது தெரியுமா? இதோட மகத்துவமாவது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு நீங்க கொடுக்குற விலை வெறும் 1,00,000 காயினா? நம்ம ஹீரோயினும் சரி எவ்வளவு பில்டப் தெரிய நீ இதுக்கு என்ன விலை கொடுப்பேன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்மளும் விலை தானே கொடுத்துடலாம், அது 1,01,000 ரூபா. இல்ல யார்ல நீ உள்ள வந்து பிரச்சனை பண்றியன்னு சொல்லி கிரௌடு கொந்தளிக்க ஆரம்பிக்கும். இந்த டிவென்ட்ரியோட பவருக்கும் மகத்துவத்துக்கும் 1,01,000 ரூபா சரியா இருக்கும். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி ஏலத்து ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மளும் யாராவது கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் லீயும் அவர் பாட்டுக்கும் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஏலத்தை முடிச்சிட்டு அந்த சீடை அவர் கையில கொடுத்துடுறாங்க. இந்த பணத்தை மியூசிக் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ண கமிட்டிக்கு நான் டொனேட் பண்றேன்னு உங்க சொல்ல யூ மாஸ்டர்ஸும் குசியா போயிடுறாங்க. அவ்வளவுதான் கூட்டமும் கலைஞ்சிருது. நம்ம பவுண்டரி ஹண்டர் மட்டும் கையில என்னடா இப்படி தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? ஜியாங்க அவனுக்கு பாய்சன் தரலான்னு சொன்னது உன்னோட ஐடியா தான் சொல்லி ஆள் அப்படியே கலந்துக்கிறான். நீ என்ன உளறிட்டு இருக்க? பாய்சன் மட்டும் இங்க பிரச்சனை இல்ல, உனக்கும் பையன் கூட அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டா நான் உங்க 2 பேரையும் கோத்து விட்டுட்டு இதுல இருந்து தப்பிக்க என் கையில 1000 வழி இருக்கு. வரப்போற பிரச்சனையை சமாளிக்க தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. நடந்த ஃபைட்ல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா காயப்பட்டிருக்கு. அவங்க தனியா உட்காந்து அப்படியே மருந்து போட்டுட்டு இருக்கு. நம்மளும் அப்படியே உள்ள வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவங்க நானே பார்த்துப்பேன்னு சொல்றாங்க. நீ என்னோட பிரின்சஸ், நீ எதுக்காக இப்ப தயங்குற? அதுவும் இல்லாம உனக்கு ஹெல்ப் பண்ண இங்க சரூன்ஸும் கிடையாது, டாக்டர் கு மட்டும்தான் இருக்காரு, அவரை வேணா வர சொல்லட்டுமான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கு நீ சரின்னு சொன்னாலும் என்னால முடியாது. அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணு. ஏலத்தை எதுக்காக அவரு இந்த அளவு ஏத்துனாருன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நம்மளும் அந்த லீய அப்புறம் அப்படி நான் தோக்கடிக்கிறது. ஓ அப்ப நீங்க 2 பேரும் பணத்தை வச்சு ஒருத்தர் தோக்கடிக்க பார்த்திருக்கீங்க. நம்ம ஹீரோவும் நடுவுல வந்து அந்த கோமாளி யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அது பைபூசங்க, அவன் ஒரு வெட்னரியன். பிரின்ஸ் ஆன பக்கத்துக்கு அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அப்புறம் உங்க பர்சனை கியூர் பண்ணதும் அவன் தான். கண்டிப்பா அவங்க கிட்ட வேற ஏதோ விஷயம் இருக்குங்கிற மாதிரி ஆளு யோசிக்கிறாரு. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த சவுண்ட் ஸ்ட்ரைக்க பத்தியும் அவரு கேட்க அதை லீ தான் உனக்கு கத்து கொடுத்தானா. நம்ம ஹீரோயினும்
ஆமா அவன் என்ன ரொம்ப நல்லவன் கூட கவனிச்சுக்கிட்டான்னு சொல்ல நைட்டு அவங்க முதுகுல நியாயமா நீ எனக்கு தான் டைம் சொல்லணும்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் எதுக்குன்னு கேக்குறாங்க. அவரும் சொல்லாம திரும்ப அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட அவங்களும் தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளால எதுக்குன்னு கேட்க எனக்கு மெடிசன் போட ஹெல்ப் பண்ணதுக்கு, அது மட்டும் இல்ல நீ ஒன்னும் நிறைய விஷயத்துக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஆனா அதுக்கு பதிலா நீ ஒன்ன நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே கிளம்ப போறாரு. இந்த பக்கம் ஜியாங்க ஆள் பையங் மாஸ்டர் தான் பார்க்க வரான். அவங்களும் கையில கிடைச்சதுல அவனை தூக்கி அடிக்கிறாங்க. ஆள் நம்மளே எப்பயாவது தான் மீட் பண்றோம், இப்ப நான் கண்டிப்பா வெளியே போய் ஆகணுமா, சரி வந்து தொலைன்னு சொல்ல அவனும் தரையில படுத்துட்டு உருண்டு உருண்டு அவங்க கிட்ட வரான். பின்னாடியே சூயிங்கும் வராங்க. உனக்கு பண்ணினா அவ்வளவு பிடிக்குமா, சொல்லியிருந்தா 1-2 கூட வாங்கிட்டு வந்திருப்பானே. நம்ம ஜியாங் லைட்டா டென்ஷன் ஆக அவங்களும் விஷயத்தை கேக்குறாங்க. நமக்குள்ள இருக்கிற டீல் ஞாபகம் இருக்குல்ல, அவங்களும் தெரியும் நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், பிரச்சனைன்னு வந்தாலும் அதை ஒன்னா சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணணும், புரிஞ்சா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் ஜியாங்கும் ஆள் அவங்க கூட சேர்ந்து ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க மேன்ஷன் வாசல்ல உட்காந்து சூப்பரா ஒரு மியூசிக்கை பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பவுண்டரி ஹண்டர் காத்திரிட்டு இப்ப இந்த இடத்துக்கு வராரு. 1,00,000 சில்வர் காயின், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண கூடாதா, இப்படி எந்த கவலையும் இல்லாம மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா நாள் கேட்க. நம்ம ஹீரோயினும் காசு தான் இல்லைன்னு தெரியுதுல, அப்படியே உனக்கு இந்த வேலைன்னு கேக்குறாங்க. எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமே தான் உள்ள பூந்து காசை எடுத்து நினைச்சா கடைசியில 2 பேரும் சேர்ந்து என் தலையில அதை கட்டிட்டானுங்க. நான் மட்டும் இப்ப அமௌண்ட்டை பே பண்ணலன்னா அந்த 2 வயசான மாஸ்டர்ஸும் கண்டிப்பா என் கதையை முடிச்சிருவாங்க, அப்புறம் என் ஜூனியர் ஆனதே எடுவான்னு சொல்லி ஆள் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு கதறிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை, அதுவும் இல்லாம நான் உள்ள வந்ததுனாலதான் உன்னால இந்த பெட்டிங்ல இருந்து தப்பிக்க முடிச்சு நாள் சொல்ல. நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் வராரு. தேங்க்ஸா, அதை வச்சு நான் என்ன பண்றது, பேசாம ஒரு 1,00,000 சில்வர் காயின் தாங்க, நான் உயிரெல்லாம் கூட காப்பாத்திருக்கலன்னு ஆள் சொல்ல. நம்மால் நான் கேட்டேனான்னு கேட்கிறாரு. உங்க 2 பேருக்குமே மனசாட்சி இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப என்கிட்ட உதவின்னு வந்து நிப்பீங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன். திரும்ப அழுதுட்டே ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோவும் இந்த நேரத்துல அவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அதான் பாத்தீங்களே ஹெல்ப் கேட்டு வந்தான், அதான் கேக்குறேன் உன்கிட்ட எதுக்காக கேட்டு வந்தான், உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன பழக்கம்னு சொல்லி ஆள் கேட்க. நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட பேசுறத பார்த்தா உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா, நம்மளும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை இனிமே அடிக்கடி மீட் பண்ணாத, திரும்ப எனக்கு ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டீங்களா, சரி கையை கொடுங்க அப்புறம் பாக்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்ல. நம்மளும் கையை கிட்ட கொண்டு வந்துட்டு டக்குன்னு அவங்களுக்கு பல்பு கொடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வாய்க்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் யூ ஃபேமிலி சேர்ந்த அந்த 2 மாஸ்டர்ஸ் தான் காட்டுறாங்க. நம்ம லீ கிட்ட அவளுக்கு அவ அம்மாவை பத்தி தெரியுமா, அவராலையும் இது நம்பவே முடியல. மாஸ்டர் நீங்க சீக்கிரங்க பத்தியே கேக்குறீங்க, அவங்களும் அவளை பார்க்கும் போது எனக்கு சீதா ஞாபகம் வராங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம லீயையும் சிரிப்பு போட்டுட்டு அவங்கள முத தடவை பார்க்கும் போது எனக்கு அதே தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஐடென்டிட்டியை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். மாஸ்டர் என்ன தப்பா நினைச்சுக்கலன்னா மூசி மாஸ்டரோட ஐடென்டிட்டியை பத்தி சொல்ல முடியுமா நாள் கேட்க. அவ ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில தான் இந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்தா, நாங்க தான் அவளை காப்பாத்தி எங்க கூடயே வச்சு பாத்துக்கிட்டோம், அவளும் எங்களை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டா. நாங்க அவளை காப்பாத்தும் போது உசங் சீசங்னு சொல்லி அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கூட அவகிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டாங்லிங்ல இருந்து உன்னை ட்ரீட்மெண்ட்காக இங்க அனுப்புனாங்க, அவளும் உன்னை ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. காலம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கும் ரொம்பவே வயசாட்டதுனால எங்களோட அடுத்த ஹையரா நாங்க அவளை அனௌன்ஸ் பண்ண நினைச்சோம், ஆனா அதுக்குள்ள அவ திடீர்னு இங்கிட்டு காணாம போயிட்டான். அவ உயிருக்கு உயிரை பார்த்துட்டு இருந்த அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் விட்டுட்டு போயிட்டான். அதான் அவ ஸ்டூடெண்டான உன்கிட்ட நாங்க அதெல்லாம் ஒப்படைச்சிட்டோம்னு அவங்க சொல்றாங்க. அவங்க இங்க இருந்த டைத்துல அவங்க எந்த இடத்துல சேர்ந்தவங்க அவங்கள பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா, இல்ல அவளை பத்திர விஷயங்கள் என்னைக்குமே மர்மமா தான் இருந்துச்சு, நாங்களும் அவகிட்ட எதுவும் கேட்டுக்கல. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்ததுனால அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு அவ அம்மாவை எங்களால சரியா ப்ரொடக்ட் பண்ண முடியல, ஆனா சீக்கிரம் அவளை நம்ம நல்லா பாத்துக்கணும். யோ ஃபேமிலிக்கும் இப்ப அடுத்த வாரிசு தேவை, நம்மளும் இப்போவோ அப்போவும் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் தான் அதுக்கு சரியா இருப்பாங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம லூமாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஹெவன்ல உன் அம்மா உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பானே தெரியல, நம்மளும் என் அம்மாவை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. சொல்றேன்ப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்றாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் வேர்ல்ட் டூர் போயிருந்தப்ப ஒரு புலிகிட்ட மாட்டிட்டு ஒரு மலையில இருந்து நான் கீழே விழுந்துட்டேன், அப்ப உன் அம்மா தான் என் உயிரை காப்பாத்துனா. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சோம். நான் அவளுக்கு என் ஃபேமிலி ஆட்ட கத்துத்தரன்னு கூட ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். அவங்கள இந்த ஐலாண்டுக்கும் ஆள் கூட்டிட்டு வந்திருப்பாரு, ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்களும் இங்கிருந்து காணாம போயிருந்திருப்பாங்க. அவளை எங்க தெரியும் என்னால
அவளை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஒரு தடவை டேன்கியோட கிங் பக்கத்துல அவ இருக்கிறத நான் பார்த்தேன். நம்ம பயு அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லையா? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அவ இதை பத்தி என்கிட்ட சொல்லுவான் தான் நானும் ரொம்ப காலமா காத்துட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச நாள்லயே அவ இறந்துட்டாங்கிற தகவல் தான் எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஆள் நம்ம ஹீரோவை டேக் கேர் பண்ணிருப்பாரு. நம்மளும் என் அம்மாக்கும் எனக்கும் நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்பவே நன்றின்னு சொல்ல. இப்ப அப்படியே அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு சீக்ரெட் பிளேஸ் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை ரொம்ப ஓபன் பண்ண நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஆச்சரியமா அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே உள்ள போறாங்க. அங்க ஒரு கடவுளோட சிலை இருக்கு. அவங்களும் அதை அப்படியே வேண்டிக்க ஆரம்பிக்க நம்மளும் அவங்கள பார்த்துட்டு அதே மாதிரி ப்ரே பண்றாரு. நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன், அதெல்லாம் பழிக்குமோ? நம்ம ஹீரோயின் அவங்களே அறியாம அவரு கையை பிடிச்சிட்டு இருக்க. நம்மளும் அவங்க கையை அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கிறாரு. அவங்களும் விட்டுடுறாங்க. அங்கதான் அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இது எப்படி நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே தெரியல. அதுவும் இல்லாம அந்த இடத்த சுத்தி மியூசிக் நோட் இருக்கிறதையும் அவங்க நோட் பண்றாங்க. அந்த கல்லுக்கு அடியில வேற வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் இருக்கு. நம்ம ஹீரோ டக்குன்னு அதை அப்படியே அச்செடுத்து வச்சுக்கிறாரு. இது என்னங்குது நம்ம அப்புறமா கண்டுபிடிக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு மியூசிக்கும் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் இது நேச்சரோட சத்தமா அதேதான் சொல்லிட்டு நம்ம லீயும் இப்ப அப்படி அங்க வர நான் உனக்கு கத்து லிசனோட 10 வால்யூம்ஸ்ல இது இல்ல, ஆனா இதுவும் கண்டிப்பா லிசன் தான். நம்ம ஹீரோயினும் அப்ப நமக்கு தெரியாம இன்னொரு வால்யூம் இதுல மறைஞ்சிருக்கணும். அப்ப இதுதான் நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போக போகுதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த யூ மாஸ்டர்ஸ் நம்ம ஹீரோயினை அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு அவங்க அம்மா தங்கியிருந்த அந்த ரூம் எல்லாம் அவங்களுக்கு சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் டக்குன்னு அம்மாவோட ஐடென்டிட்டியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க கிட்ட இருந்து வர ஒரே பதில் இல்லைங்கிறது மட்டும்தான். கடைசியா அவங்க டிராகர் எடுத்து காட்டுறாங்க. இது உன் அம்மா கையிலே தான் இருக்கும், இத அவ எங்கேயுமே வைக்க மாட்டான். அப்புறம் அவளை பத்தின விஷயங்கள் எல்லாமே ரகசியமா இருந்தாலும் அவ நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது அவ யாருக்கும் பயந்து ஒளிஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஐலாண்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவ பயங்கர அலர்ட் ஆயிடுவா. கிட்டத்தட்ட அவளை யாரோ கொல்ல வர மாதிரி அவ ஃபீல் பண்ணா. ஆனா இது என்னோட கெஸிங் தான், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னு சொன்னேன். அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களை இங்கே இருந்து யூ ஃபேமிலிக்கு பொறுப்படுத்துக்க சொல்லி அவங்க கேட்டு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல இவ்வளவு பெரிய பொறுப்புலாம் கண்டிப்பா என்னால பண்ண முடியாது. நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல நானும் பயந்து போயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு ஆள் கேட்க இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல பயங்கர டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஓ அம்மாக்கு சொந்தமான டிராகர் திடீர்னு எப்படி ஏமா கிட்ட வந்துச்சு? நம்ம ஹீரோயினும் ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருந்திருக்கலாம். நம்மளும் நம்ம திரும்ப டேன்க்கு போன உடனே யாழுங்க கிட்ட சொல்லி நான் இதை விசாரிக்க சொல்றேன். ஆள் லீ சொன்ன அந்த ரெக்கார்ட்ஸ்லயே இல்லாத அந்த மியூசிக்கை பத்தியும் கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அம்மா அந்த மியூசிக் என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே மைண்ட் வாய்ஸ்லயே நினைக்கிறேன். எப்படியாவது நான் இதை ஃபுல்லா கண்டுபிடிச்சாகணுங்கிற மாதிரி அவங்க சொல்ல இந்த பக்கம் நம்ம லீயே தான் காட்டுறாங்க. ஆளுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வருது. ஆனா ஆள் வழக்கம் போல அதை கண்டுக்காம எடுத்து வச்சிடுறாரு. அங்க ஒரு லேடியும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் குயின் உங்களை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. நான் செத்துட்டா அவங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு இங்க ஒரு ஆள் இருக்க மாட்டேன்னு சொல்லிதான் அவங்க யோசிப்பாங்க. அவங்களும் உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, அதுல இருந்து நீங்க பின்வாங்க முடியாதுன்னு சொல்ல நம்மளும் எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக ஃபோர்த் பிரின்ஸையும் சீக்கிரமையும் சாதாரணமா என்னால கொண்டாட முடியுமா என்ன? ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த சீக்கிரம்னு சொல்லி அவங்க ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்மால் போதும்னு சொல்லிடுறாரு. எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேலேயும் எனக்கு பாடம் எடுக்காதீங்கன்னு சொல்லி அவங்களை அங்கிருந்து வெளியே அனுப்பு. அப்படியே எபிசோட் 18 முடியுது. பல மர்மங்களை ஒரே எபிசோட்ல அவுத்து விட்டுட்டாங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோயினோட அம்மா யாரு? நம்ம ஹீரோவோட அம்மாக்கு பின்னாடி வர ஒரு பக்கம் ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் உண்மையிலேயே என்ன சம்பந்தம்? நம்ம ஹீரோயின் அந்த 11th வால்யூமை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும்